ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே சுபா கிளம்பிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்லைங்க, கலையரசி அம்மாவை கூட்டிக்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டு சாயந்தரமாக வெயிலில் தலை காட்டமில் கொளுத்துதுங்க வெயில் பட்டுக்கோட்டில். அதெல்லாம் சாயந்தரமாக அப்படியே கிளம்பி போனோம்னா ஆட்டோ பிடிச்சிட்டு ஒரு கட்டை பையன் எடுத்துகிட்டு கலையரசி எங்கேயே கூட்டிகிட்டு போய் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தா, வீரக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல அந்தோணியார் கோயில் அப்படின்னு இருக்குங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ ஆட்டோவில் கலையரசி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கோம்னா நடந்தே போயிட்டு திரும்பி வரும்போது தான் ஆட்டோவோ பஸ்லேயோ எதுலேயோ வருவோம். போகையில் 4 கிலோமீட்டர் நடந்தே ஜாலியாக கூட்டமாக திருவிழாவெலாம் சேர்ந்து செவ்வாய்க்கிழமை போவோம். வீரக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இந்த அந்தோணியார் கோயில் இருக்குது. நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வர அந்த அந்தோணியார். அதனால் கலையரசி நான் வந்து அதனால் கூட்டிகிட்டு போய் ஒரு வேண்டுதலை வச்சுருந்தேன். அதை முடிச்சு விட்டுட்டு அப்படியே நடந்து வர வழியில் அப்படியே டீயை குடிச்சிட்டு தூள் பச்சி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சஞ்சய நகர் அப்படிங்கிற இடத்துல இடையில சந்தை இருக்குது. வார சந்தை செவ்வாய்க்கிழமை 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் போடுவாங்க. கலையரசி பிடிச்ச காய்கறிலாம் வாங்கி கலையரசி ஒரே சந்தைக்கு கூட்டிகிட்டு போனால் வெளியில் கூட்டிகிட்டு போனாலே கலையரசி ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா கலையரசி தனியாக எங்கேயுமே போகாது, யாராவது அதை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் தனியாகவே அவங்க எங்கேயுமே போனதில்லை. அதனால் நான் போகிறப்ப வரப்போ வெளியில் கூட்டி போய் கலையரசி சுற்றி காமிச்சிட்டு வந்தேன்.